காய்கறி சேர்க்காத வெறும் சாம்பார். அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பருப்பு கழுவி அதோட பூண்டு, சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. பருப்பு ரொம்ப குழைவா வேகாம, ஓரளவு கரண்டியால மசிச்சு விடுற அளவுக்கு வெந்துச்சுன்னா, பருப்போட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில இருக்க தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். இதில தேவையான தண்ணி சேர்த்து, எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு கலந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இத தாளிக்கிறதுக்காக ஒ ஒரு கடாய் வச்சுட்டு, அதில தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, இதோட காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போறோம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பருப்புக்கு தக்காளி அதிகமா சேர்க்கணும். ஸோ வேக வைக்கும்போது போட்டிருக்கோம். இப்போவும் ஒரு தக்காளி ஃபுல்லா கட் பண்ணி, அது இதோட சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து மசிய வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இத நல்லா வதக்கி, இதோட தனியா எடுத்து வச்சிருக்க வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், தேவையான தண்ணி திக்னஸ்க்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. இது போக போக திக்காயிட்டே போகும். அதனால ஓரளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இதில சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், இதோட கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட வெறும் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.